ஹே ஹலோ வெல்கம் டு பொன்ராஜ் வியூஸ். ஹாய் ஹாய் ஹாய். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து அபிஜானில் இருந்து நம்ம கினி பிசாவுக்கு போக போகிறோம். அங்கே நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து அங்கே போகிறோம். அதனால் இப்போ வீட்டில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு இப்போ நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், 12:30க்கு ஃப்ளைட்டு. அதனால் நம்ம இப்போயே நம்ம ஒரு 9:30 போல் நம்ம கிளம்பி போனால் தான் போர்டிங் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம மேலே போய் உட்கார முடியும். இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எங்கள் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு 6-8 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். இப்போ இங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். காரில் நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் போய்கிட்ருக்கேன். நான் மட்டும்தான் போக போகிறேன். என்னை ட்ராப் பண்ணுறதுக்காண்டி என் கூட இருக்கவங்க வர்றாங்க. இப்போ காலையிலே கொஞ்சம் லைட்டாக மழை தூறுது. இங்கே மழை பெஞ்சிச்சுன்னா ஹெவியாக ரெயின் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த ஏரியா இப்போ இந்த ஏரியாவில் பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால ரோடெலாம் கொஞ்சம் மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தெரியுது பார்த்தீங்களா, பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் பேர் அக்வாபான்னு சொல்லுவாங்க. இந்த இடம் முதல்ல ரவுண்டாக இருக்கும். ரவுண்டானா இதிலேருந்து நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஏர்போர்ட் போடுற ரோடு உள்ளே நம்ம என்ட்ரு ஆயாச்சு. ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஃபுல்லாக ஹெவி டிராஃபிக். இந்த ரோடு அப்படியே நமக்கு ஏர்போர்ட்டு தான். இங்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே விவசாயம் நிறையா நல்லா பண்ணுவாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கா சிம்பிளிசிட்டி தான். வில்லேஜு எல்லாமே நம்ம இந்தியா லைக் தான் சேமாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஏர்போர்ட் ரோடுக்குள்ளே என்ட்ரி ஆகி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கிட்டு இன்னொரு ரோடும் போகும். இது இப்போ நம்ம ஏர்போர்ட் வழியாக போய்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி போகிறது டாக்ஸி. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த டாக்ஸி. இது ஒரு டாக்ஸி. எல்லாமே இந்த ரோடு பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இங்கிட்டு இந்த ரோடெலாம் இன்றைக்கி ஹெவி டிராஃபிக்காக வேறு இருக்குது. நான் இங்கே ஏதோ பிரசிடெண்ட் யாரோ வருவாங்க, இன்றைக்கி வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா 2 சைடும் ஃப்ளாகு, இந்த ஐவரி கோஸ்ட் ஃப்ளாக் கண்டினியூஸாக இருக்குது. ஏர்போர்ட் சைடு ஃபுல்லாக அந்த ஃப்ளாக் இருக்குது. அதனால் இன்றைக்கி பிரசிடெண்ட் யாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபுட்பால் ஸ்டேடியமு. அது ஃபுட்பால் ஸ்டேடியமு. இது இண்டோர் ஸ்டேடியமு. ஆமாம், இது பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏர்போர்ட்லேருந்து வந்தோடனே இங்கிட்டு இருக்கும். இப்போ ரோட் நெட்டுக்கு ஃப்ளாகாக தான் வச்சுருக்காங்க. எதுவும் பிரசிடெண்ட் தான் வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் டிராஃபிக்கும் ஹெவியாக இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து வர்றவங்களும் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஐ திங்க் பிரசிடெண்ட் ஃப்ளைட்டுக்கு எதுவும் வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன். எங்கேயும் கிளம்புவார். அதனால் இந்த ரோடை மட்டும் ஃப்ரீ பண்ணி விட்ருக்காங்க. அங்கிட்டு ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து உள்ள சிட்டிக்குள்ளே போகிறது ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் இங்கிட்டு போகிறது ஏர்போர்ட்டுக்கு போகிறது ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த 2 சைடும் ஃப்ளாகு, ஐவரி கோஸ்ட் ஃப்ளாகு இருக்குது. நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சு. அவ்வளோதான். இங்கே ஏர்போர்ட்லேருந்து நம்ம அடுத்து உள்ளே போயிட்டு செக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே இன்றைக்கி நான் எந்த ஃப்ளைட்டில் போக போகிறேன்னா ஏர் கொடிவார். ஆக்சுவலாக வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அபிஜானில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏர் கொடிவார்ன்ற ஒரு ஏர்க்ராஃப்ட்டு. இது வரைக்கும் நான் அதில் போனது கிடையாது. பட் ஏர் கொடிவார் இதில் ஆல்ரெடி நான் வந்திருக்கேன். ஆனால் அது சின்ன ஃப்ளைட்டு. ஆனால் இது கொஞ்சம் ஏர்பஸ் A30 அந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடில் ஹோட்டல்ஸ், இந்த
இங்கேயும் இங்கே இந்த ஏர் கொடிவாரோட ஆஃபீஸ்லாம் இருக்கும். ஆமாம், இந்த நம்ம வந்தாச்சு, ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நீ நம்ம உள்ளே போய் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு, இதுதான் ஏர்போர்ட்டு, ஐவிசி ஏர்போர்ட், ஐவேரி கோஸ்ட் ஏர்போர்ட் இதுதான். இனி இங்கேருந்து நம்ம உள்ளே போய் அது இதுன்னு இங்கே இந்தியன்ஸை பார்த்தாலே ஹெவி செக்கிங் பண்ணுவாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே டியூட்டி ஃப்ரீ, இங்கே அவ்வளோவா எடுக்க விடல என்ன. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம போகிற ஏர்க்ராஃப்ட் ரெடியாக நிற்கிது. இப்போ நம்ம உள்ளே போகிறோம், டேர்னலுக்குள்ளே போய் உள்ளே நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஃப்ளைட்டு இந்த ஃப்ளைட்டில் ஏர்பஸில் வந்து இதான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். டேர்னலுக்குள்ளே போயிட்டு விட வர மாட்டுறாங்க ஐயா. டேர்னலுக்குள்ளே போயிட்டு இந்த டேர்னலுக்குள்ளே போயாச்சு. நேராக ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃப்ளைட்டை. போங்கப்பா என்னப்பா போங்க மாட்டுறீங்க, நின்று போகிறீங்க. எப்பா க்ரூ டக்குன்னு அனுப்பி விடுங்கப்பா உள்ளே. அனுப்ப மாட்டுறாங்கய்யா உள்ளே. உள்ளே என்ட்ராயாச்சு. இதுதான் வந்து ஏர் கொடிவார். இது வந்து பிஸ்னஸ் கிளாஸு. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்ம இது வரைக்கும்லாம் பிஸ்னஸ் கிளாஸில் போனதில்லை. ஃப்யூச்சரில் போவோமான்னும் தெரியலை, மேபி வாய்ப்பு இருக்கலாம். இது வந்து இதுதான் பிஸ்னஸ் கிளாஸ். இது அடுத்து வந்து எக்கனாமி. அடுத்து வந்து இதில் பிஸ்னஸ் கிளாஸில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு டிவி இருக்குது. இதுதான் நம்ம சீட்டு. கடைசியாக வந்தாச்சு நம்ம சீட்டுக்கு. வந்துட்டு பாருங்கயா, ஏர்பஸில் இந்த மாதிரி டிவி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் அஸ்கேன்னு ஒரு ஏர்லைனில் போயிருக்கேன். ஆனால் அதை விட இந்த இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இதை அது நம்ம மேலே எடுத்து விட்டோம்னா இது நமக்கு ஃபீவரேஜு ஃபுட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உண்மையிலே ஆக்சுவலாக ஃப்ளைட்டு உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. ஏர் கொடிவார் ஏர்பஸ் நல்லா இருக்குது. இது நான் ஃபஸ்ட் டைமாக வர்றேன் இந்த ஃப்ளைட்டில். அதே மாதிரி லெக் ரூமும் நல்லா லென்த்தாக தான் இருக்குது. ரொம்ப டஞ்சனாக இல்லாமல் ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்லா இடிச்சுக்கிட்டு உட்காராமல் லெக்கு நல்லா ஃப்ரீயாக நம்ம நல்லா நீட்டலாம். இந்த சீட்டெலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. இந்த ஃப்ளைட்லேயே நான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆனது இந்த சீட்டு தான். ஓகே, ஏர்க்ராஃப்ட் மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட ரன்வேக்கு போய்கிட்டு இருக்கோம். பைலட் வந்து கிளப்பிட்டார். ரன்வேக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஸ்லோவாக ரன்வேக்கு போய்கிட்டே இருக்கோம். இங்கே வந்தாச்சு ரன்வேக்கு வந்தாச்சு. ரன்வேக்கு வந்துட்டு கேப்டன் ஒரு இது கொடுத்துருவாரு. ஓகே, டேக் ஆஃப் ஆக போகுதுங்க. அவ்வளோதான். கேப்டன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. டேக் ஆஃப் ஆக போகுது. நல்லா ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. டேக் ஆஃப் ஆக போகுது. டேக் ஆஃப் ஆக போகுது. நல்லா ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்கு. அது பார்த்துக்கிட்டேன்னா நமக்கு ஏர்போர்ட் ஃபுல்லாக தெரியும். இது ஃபுல்லாக ப்ரைவேட் ஜெட்ஸ்லாம் நிற்கிது. டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. மேலே ஏற்றியாச்சு. கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளைட் அடுத்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு நிற்கிது. எத்தியோப்பியன் அடிசபாக்கு போகிறதுக்காண்டி நிற்கிது. எத்தியோப்பியன் போயிங் 787 ட்ரீம் லைனர் நிற்கிது. இங்கே என்னென்னா இந்த ஏர்போர்ட்லேருந்து ஏறணுன்னா நம்ம சென்னை ஃபீலிங் கொடுக்குங்க. என்னென்னா இப்போ நம்ம சென்னையிலையுமே ஏர்போர்ட்லேருந்து மேலே ஏறணுன்னு கீழே கடல் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே கடல் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தான் தெரியும். அந்த வியூ இன்னி அப்படியே ஒரு டர்ன் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு டர்ன் பண்ணி நமக்கு இந்த சென்னையிலேருந்து இப்போ மதுரைக்கு இப்போ போகிறோம்னா இந்த ஏர் இண்டியா இண்டிகோலாம் நம்ம போகிறோம்னா அந்த டர்ன் ஆகுதா அந்த மாதிரி. ஐயோ, இங்கே பாருங்க, மேலே நல்லா மேகமூட்டம் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி இந்த விண்டோ சீட்டில் உட்காந்தா இதுதான் நல்லா பார்த்துக்கிட்டே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு. இப்போ நமக்கு அடுத்து வந்து ஃபுட்டு வரப்போகுது. அங்கே ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
டிவி இந்த இதில் வந்து ஆக்சுவலாக இவங்க டிவி வந்து இது பண்ணலை. நான் டிவி எடுக்கும்னு நினச்சேன் இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஆனால் அவங்க அந்த இது போட்டு விடல. பட்டு இது எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில. பீவரேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. ஃபேண்டா, கோக், நமக்கு நம்மளோட இது வாங்கியாச்சு. ஒரு ஒரு பன்னு, இது வந்து பேன்னு சொல்லுவாங்க. இந்த பேன், ஒரு பட்டர், அப்புறம் வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்குக்கு வந்து ஃப்ரீத்துன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீத்து, அது வந்து ஒரு சிக்கன் பால்ஸ்னு சொன்னாங்க. சிக்கன் பால்ஸ் வாங்கியாச்சு. நான் கிரேப் ஜூஸ் வாங்கினேன். அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நான் வாங்கினேன் கோல்டாக குடிக்கிறதுக்காண்டி. நல்லா இருந்துச்சு, ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட்டில் நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து இந்த ஃப்ளைட்டோட சீட்டு தான். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்தாச்சு. நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஒரு குட்டி இது எடுக்கலைன்னா எப்படி? ரெஸ்ட் ரூம் பெருசாக சொல்ல போனோம்னா அப்படிலாம் இல்லை. எப்பயும் போல் கை கழுவுறதுக்கு டிஷ்யூஸு, அப்புறம் பேபியை இது பண்ணுறதுக்கு அந்த இது, அந்த இதை எடுத்து விட்டு நம்ம பேபியை வச்சு இது பண்ணிக்கலாம். அந்த தான், வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இந்த வியூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? விண்டோ சீட்டில் உட்காந்தா நம்ம எந்த வியூவை வேணாலும் கேட்சப் பண்ணி அந்த வியூவெலாம் வந்து இங்கே பாருங்கள். ஐயோ, அப்படியே ஸ்லோவாக லேண்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக அப்போ என்னென்னா, லேண்ட் ஆகிறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்காரு பைலட்டு. ஆனால் இப்போ நம்ம மேகக்கூட்டத்துக்குள்ளே போயிடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மேகக்கூட்டத்துக்குள்ளே நம்மளோட ஏர்க்ராஃப்ட் போகுது. அந்த வியூ வந்து உண்மையிலேங்க பாருங்கள். இந்த உள்ளே போயிடுச்சு, நல்லா உள்ளே போயிடுச்சு, மேகத்துக்குள்ளே என்ட்ராயாச்சு. இது அப்படியே இப்போ நமக்கு லேண்ட் ஆக போகுது. அதனால் போய்கிட்டு இருக்காங்க. ஐயோ எப்பா, மேகக்கூட்டத்துக்குள்ளே போகுதுங்க. ஆனால் ஆடவும் ஃப்ளைட்டு டர்புலன்ஸாகவும் ஆகலை, நல்லா போய்கிட்டு இருக்கு. அது லேண்ட் ஆக போகுது ஆக்சுவலாக இப்போ, அதனால் போய்கிட்டுருக்கு. இங்கே பார்த்துக்கிட்டிங்களா லெக் ரூம் எவ்வளோ அளவுக்கு இருக்குன்னு? ஆக்சுவலாக உண்மையிலேங்க லெக் ரூமும் ஓரளவுக்கு நல்லா பெருசாக, நல்லா நம்ம நல்லா காலை கம்ஃபர்டபுளாக இஷ்டம் போல் நீட்டிக்கலாம். அந்தளவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம லேண்ட் ஆக போகிறோம். பைலட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு வந்து ஏர் கண்ட்ரோல்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருப்பார் இந்நேரம். இந்த மாதிரி எந்த டைரக்ஷனில் வந்து நாங்கள் லேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பார் இந்நேரம். டேர்ன் ஆகுது, அப்படியே டேர்ன் ஆகி இது பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் லேண்ட் ஆக போகுது. லேண்ட் ஆனோன்னே அப்புறம் என்ன, நம்ம பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே வீடு கொடுத்துருக்காங்களோ, வீடுனா இங்கே தங்குறதுக்கு எங்கே கொடுத்துருக்காங்களோ நம்ம போய் அங்கே இருந்துட்டு அடுத்து நம்ம பொழப்பு தலைப்பை பார்க்க வேண்டியதான். அடுத்து இங்கேருந்து இந்தியா கிளம்பும்போது இதே மாதிரி ஒரு விளாக் பண்ணலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவு என்றைக்கும் ரொம்ப 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 முக்கியம். இதே மாதிரி சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுங்க. நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு ஆகுன்ற விளாகர்லாம் இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்சதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மளும் மிடில் கிளாஸ் தானே. மிடில் கிளாஸ் பசங்களுக்கு தான் அந்த வலி வேதனை. நம்மளும் எதுலையாச்சும் ஒன்றில் வந்துட மாட்டோமா, அடித்து பிடிச்சாச்சும் நம்மளும் எதுலையாச்சும் ஒன்று ஜெயிச்சிட மாட்டோமா, வச்சிட மாட்டோமா, நம்ம பேரும் எங்கேயாச்சும் கேட்டுறாதா, நம்ம பேரையும் சொல்ல மாட்டாங்களா? அது எல்லா பசங்களுக்குள்ளே இருக்க ஒரு இதுதான். முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுவோம். எல்லாமே கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிவர், ஆக்சுவலாக இங்கே இப்போ வந்து நம்ம கினி பிசாவில் லேண்ட் ஆக போகிறோம். அந்த ரிவர் இதெல்லாம் தெரியுது. மோஸ்ட்லி வந்தாச்சு, வந்து இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க வந்து டைரக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லேண்ட் ஆகிறதுக்கு. ஆமாங்க, இங்கே நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நான் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி அபிஜான் ஐவரி கோஸ்ட்டில் இருந்து இப்போ நான் இங்கே கினி பிசாவுக்கு போய்கிட்டு இருக்கேன். இங்கே போய் நான் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் என்னன்னு சொல்லுவாங்க, அடுத்து நான் வேறு எங்கே போகணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்துக்கிட்டிங்களா, நம்ம ஊரை பார்க்குற மாதிரியே அந்த கீழே ஃபுல்லாக பச்சை பசேர்னு அந்த இது வந்து ஒரு கிராமம் தாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு கிராமந்தான். ஆனால் ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் கிராமந்தான் ஓரளவுக்கு.
கொஞ்சம் ஒரு சிட்டி மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீடுலாம் அவ்வளோவா ரொம்பலாம் வந்து இங்கே உள்ளே போயிட்டோம்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப பெரிய பெரிய வீடுலாம் சிட்டிக்கு நடுவுக்குள்ளே இருக்கும். அதுவுமே ஓரளவுக்கு இருக்கும். இங்கே நீங்கள் மேலேருந்து இந்த வியூவை பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக உங்களுக்கு இது வந்து பெரிய சிட்டி இல்லை, ஒரு கிராமம் மாதிரி தான் அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு தான் இருக்கும். நல்லா இருக்கும் இந்த ஊரும். ஆல்ரெடி நான் இந்த ஊருக்கு நான் 2022 நான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் நான் இப்போ 24 தான் நான் வர்றேன். விவசாயம் பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த வியூவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக கீழே அந்த விவசாயம்லாம் பார்த்தாலே தெரியும். மோஸ்ட்லி இப்போ நம்ம வந்து லேண்டாக போகிறோம், இறங்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா விவசாயம் தான். பச்சை பசேர்னு இருக்கும். எல்லாமே மூலிகை நிறைஞ்ச ஒரு ஒரு இடம். ஆஃப்ரிக்கானாலே வந்து உங்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து ராபரி, கொலை அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு மூலிகை சம்மந்தமான நல்ல ஒரு ஆரோக்கியமான இவங்கெல்லாம் வந்து இன்னும் நல்லா அவங்களாம் உடம்புலாம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுக்கு இவங்களோட சாப்பாட்டு முறை தான் வந்து எல்லாமே லேண்ட் ஆயிடுச்சுங்க. நமக்கு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், அந்த ஏர்போர்ட் வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் தான் கொடுக்கும் இந்த சைடு பார்த்தா. வந்தாச்சு, நம்ம இறங்கியாச்சு. இறங்கிட்டு இன்னி அடுத்து நம்ம பேகேஜ்லாம் எடுத்துக்கிட்டு இன்னி நம்ம வெளியே போனோன்னே இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அங்கே நம்ம லக்கேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே போக வேண்டியதாங்க. போயிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் அடுத்து. ஆமாம், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பேஜுக்கு போனீங்கன்னா பொன்ராஜ் வியூஸ் என்னோடய பேஜுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருப்பேன், அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அங்கே ஒரு ஃப்ளைட் நிற்கி பார்த்தீங்களா, அதை வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன ஒரு ரீசன்றதெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அது அந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப நாளாக அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு ப்ரைவேட் ஜெட்டு நிற்கிது. யாரும் முக்கியமான ஆள் எதுவும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. அவ்வளோதாங்க, இதாங்க இந்த ஏர்போர்ட்டு, பிசாவ் ஏர்போர்ட். இதுதான் பெருசாக பச்சை பசேர்னு இருக்கும். வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த கேரளா சைட்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும், இந்த டேபிள் டாப் ரன்வேஸ் அந்த மாதிரிலாம். ஆனால் இது டேபிள் டாப் ரன்வே கிடையாது. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் வந்து இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு எல்லாமே நல்லா ஒரு வில்லேஜு, அதே மாதிரி க்ரீன் எல்லாமே பச்சை பசேர்னு தான் இருக்கும். நம்ம வந்தாச்சு. நீங்கள் பைலட் வந்து நிப்பாட்டாங்க. ஓகே, நீ பேசஞ்சர்ஸ்லாம் இதுதான் பிசாவோட ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல். இதுதான் பிசாவோட ஏர்போர்ட் வந்து. இப்போ இங்கே வந்து மழை பெஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம இறங்குற டயத்தில் மழை பெஞ்சிருக்கு. நம்ம வெளியேறுவோம். இது தாங்க நான் வந்த ஃப்ளைட்டு. அதுவுங்க ஏர் கொடிவார் ஏர்பஸ் A390 ஏர்பஸ் ஏர்க்ராஃப்ட். ஓகே, செம்ம